நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா. திவ்யா. இந்தா. என்ன திவ்யா இதெல்லாம்? இல்ல இருக்கட்டும். எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளோ நம்ம எண்ணமும் கற்பனையும் பெருசாகும். அதெல்லாம் சரி, ஆனா இந்த புக்கெல்லாம் என்கிட்ட இருக்கே. அப்படியா? அது கூட நீ தான் வாங்கி தந்த, மறந்துட்டியா? சரவணா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நான் சாப்பிடல. கேண்டீனுக்கு நீயும் வரியா? என்ன, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல, முக்கியமான வேலைலாம் இல்ல. ஒருத்தவங்கள சந்திக்கணும், வரதா சொல்லியிருக்கிறாங்க. யாரு? நம்ம கவிதா தான். நம்ம கவிதா இல்ல, கவிதா. ஏன் கேண்டீன் வர சொன்னா வரமாட்டாங்களோ? இல்ல, வருவாங்க. எதுக்கு தேவையில்லாம அங்கெல்லாம் இப்படியே பேசிட்டு இப்படியே அனுப்பிச்சிடலான்னு பாக்குறேன். அதான் எங்கேயோ போனால இப்பயே வந்தாலாம். சரவணா, நீ அழிஞ்சடா. எது சொன்னாலும் இனிமே குத்தம் கண்டுபிடிப்பா. அடக்கி வாசி. உன்கிட்டதான் கேக்குறேன், எதுக்கு வந்தாலாம்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அத வேற நான் நம்பணும். திவ்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேள. நீ கொஞ்சம் வாய மூடியா? எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பார், உனக்குன்னு இந்த காலேஜ்ல நல்ல பேர் இருக்கு, அதை கெடுத்துக்காத. அவளை பார்த்ததும் வலியறது, அப்படியே மேம்படுந்து பேசுறது, இதெல்லாம் வேணாம். பாத்தியா, பேசினியா, அனுப்பிட்டே இரு. கண்டவ கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஹாய் சரவணா. அப்புறம் சரவணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். திவ்யா என்னமோ உன் கூட தான் இருக்காளா? பின்ன வேற யார் கூட இருப்பா? வந்ததுமேவா ஆரம்பிங்க. என்ன சரவணா, திவ்யா ரொம்ப கோவத்துல இருக்கா போல. அப்புறம் சரவணா, எப்படி இருக்க? கொஞ்சமாவது இருக்கணும். எதுவும் கிடையாது. எதை சொல்ற? நான் எதைய சொல்றேன், உங்களுக்கு என்ன வந்தது? சரவணா, தள்ளி உட்காரு. ஏய், எனக்கு இந்த இடம் போதும், நீ உட்காரு திவ்யா. இல்ல இல்ல, இருக்கட்டும். சரவணா, தள்ளி உட்காரு. ஏன் இன்னும் நல்லா தள்ளி உட்கார முடியாதா? அதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல, தள்ளி உட்காரு. சரவணா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நான் சாப்பிடல. கேண்டீன் போலாமா? போலாம். நான் கூப்பிட்ட மட்டும் வரல, அவ கூப்பிட்டோன்னே போறியா? ஐயோ, மறைக்கிறாளே. சரவணா, கிளாஸ் டைம் ஆகுது, வா கிளாஸ்க்கு போலாம். ஏய், இன்னும் டைம் இருக்குப்பா. அதெல்லாம் எதுவும் இல்ல. சரவணா, வா போலாம். திவ்யா இப்படிதான் பேசிட்டு இருப்பா, நீ வாடா போலாம். வா. சாம்பார், கீரை, ரசம், கூட்டு, காரக்குழம்பு. டி மாப்பிள்ள, என்னடா இது கல்யாண வீட்டு சோறு மாதிரி இவ்வளவு ஐட்டம் இருக்கு? யாரா கொடுத்தாங்க? உங்க ஆயா காரியத்துக்கு ஊர்ல இருந்து கொடுத்து விட்டாங்க. துரை யார் கொடுத்தாங்கன்னு சொன்னா தான் சாப்பிடுவார் போல இருக்கு. மூடிக்கிட்டு சாப்பிடுறா. டேய் வாய் முடுற. டேய் சிவாஜி, நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்காருல்ல, அவங்க வீட்டுல சாமி கும்பிட்டாங்க, அதான் கொடுத்தமிச்சாங்க. ஹவுஸ் ஒண்ணு கொடுத்தாங்களா, அவங்க பொண்ணு கொடுத்தாங்களா? அவங்க ஆயா கொண்டு வந்து கொடுத்துச்சா. மரியாதையா சாப்பிடுறா. டேய், 2 பேரும் சண்டை போடாம சாப்பிடுங்கடா. தட்டு கொடு. மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால எனக்கு எல்லாத்துலயும் நிறைய வை. ஆமா ஆமா, வை. திங்கிறதுக்கு தானே பிறந்திருக்கோம் நம்மளாம். இன்னைக்கு வேட்டைதான்.
டேய் ஆ? இது சோறுடா. இத சாப்பிட்டா சட்டுன்னு குண்டாயிருவோம் மாமே. சோ இது வேண்டாம். சரி கூட்டு சே 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 அதுல ரொம்ப ஆயில் இருக்கு, கொலஸ்ட்ரால், சோ ஃபேட். எனக்கு வேண்டவே வேண்டாம். இதையும் வேணாம்னு உளறேன். நல்லா தானே இருக்கு. டேய் என்னடா எல்லாத்துலயும் அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? டேய் இதெல்லாம் சாப்பிட்டா நான் சட்டுன்னு குண்டாயிருவேன்டா. டேய் அதனால உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட லட்டு டார்லிங்க்கு தான் பிரச்சனை. ஆமா மாப்ள, என் லட்டு செல்ல என்கிட்ட சொன்னிச்சு, எனக்கு ஒல்லியான பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். தட்டு புல்லா நல்லா போட்டு அப்புன்னு அப்பிக்கிட்டு இருக்க தடிமாடு பசங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால என் செல்லத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மாப்ள. நீ எதனா பண்ணித்தோல. டேய் சிவாஜி நீ சாப்பிடுற? நீ என்னடா ஸ்லிம் ஆகுறது கருவாயா? உனக்கு முன்னாடி நான் ஆவறேன்டா ஸ்லிம்மு. ஆளப்பாரு நல்லா. சை. டேய் வந்த உடனே பசிக்குதுன்னு கத்துன, இப்ப சாப்பிடாம எழுந்துட்ட. அப்ப பசிச்சுது, இப்ப பசிக்கல. டேய் ஏன்டா பசியில சாப்பிட வந்தோடனே சாப்பிடாம பண்ணிட்ட? மாப்ள எனக்கு அவனை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான்டா இருக்கு. என்ன பண்றது, அவனை படிக்க வைக்கிறதுக்கு வேற வழி தெரியலையே. டேய் சாப்பிடுறதுக்கும் படிப்புக்கும் என்னடா இருக்கு? என்ன மாப்பிள்ள சொல்ற? அவனை பத்தி உனக்கு தெரியாதாடா? சாப்பிட்டதும் தலானிய போட்டு படுத்துருவான், அப்புறம் எங்க இருந்து அவன் படிக்கிறது? அதனாலதான் அப்படி பண்ண. டேய் அதுக்குள்ளேயே உணர்ச்சி வசப்படாதடா. இத்தனை நாளா போனை வச்சு மிரட்டி தானே அவரை நைட்ல படிக்க வச்சோம். இனிமேல் அவர் காலங்காத்தால சீக்கிரமா எந்திரிச்சு படிப்பாரு பாரு. எப்படிடா? அத பொறுத்திருந்து பாருடா. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி. தூங்கிட்டியா? ரைட்டு. ஹலோ மாப்ள என்ன நாளை காலையில ஒரு 4 மணிக்கு எழுப்பிட்டு மாப்ள. எதுக்குடா? நாளை காலையில லட்டு 4 மணிக்கு பர்சனலா எங்க ஃபியூச்சர் பத்தி பேசணும்னு சொன்னா மாப்ள. அதான் மாப்ள மறக்காம என்ன எழுப்பிட்டுரு. வேணும்னா நீ அலாரம் வச்சுக்க, என்னால எழுப்ப முடியாது. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு, அலாரம் நான் வச்சுக்கிறேன். ரைட்டு. லட்டு லட்டு அலாரம் காலையில 4 o'clock கால் பண்ணி பேசுவோம். ஒளிமயமான எதிர்காலம். காலையில 4 மணிக்கு என் லட்டு கூட ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறியா? அத நான் உயிரோட வர வரைக்கும் நடக்காதுடா. நீ எப்படி அவகிட்ட பேசுற நான் பாக்குறேன். நாலு மணிக்கா பேச போற? நான் 3:45 எந்திரிச்சிடுறேன். அப்ப என்ன பண்ணுவ? இதுதானா? அதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு. இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு. எவன்டா அவன் சத்தம் போட்டுக்கிட்டு குடும்பம் பண்றானுங்க. The standard of living of peoples in the country also depends upon the constitutions depending in the country. Most of the European countries like Switzerland, Belgium, Poland and Germany, also the peoples are following the same process in this country. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சார் இங்கதான் உட்காந்துருக்காரா? சார் என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லையே, சும்மா தான் உட்காந்துருக்கேன். அதான் லூசு கேக்குறேன், ஏன் சும்மா உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? ஏய், இப்போ என்ன பண்ண சொல்ற? இல்ல, முதல்லலாம் காலேஜுக்கு வந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ணியா, அட்டெண்டன்ஸ் போட்டாங்களான்னு பார்த்து பார்த்து கணக்கெடுப்ப. இப்பெல்லாம் ஒண்ணுமே பண்றது இல்ல. வயசாயிடுச்சா? ஏய், ரொம்ப ஓவரா பேசுறடி. ஆமா, லவ் பண்றேன்ல, அப்படிதான் பேசுவேன். நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மைதான் சொல்றேன். எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட பஞ்சாயத்து பண்றேன்னு அவனுங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க. அப்புறம் குடும்பத்தை யார் பாத்துக்குவா? எது குடும்பமா? என்னடா குடும்பம்னு ஜெர்க்கார? நமக்கு 2 குழந்தை இருக்கு, ரேஷன் கார்டு கூட வாங்கியாச்சு. என்ன சிரிக்கிற? ஒன்னும் இல்ல மாத்தாயே, உன் வேகத்தை பார்த்து வியந்து நிக்கிறேன். நீ எப்படியோ இரு, ஆனா என்ன மறந்துடாத. என்னையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ யோசனைல இருக்க? இல்ல, கலட்டி விடலான்னு பார்த்தேன், முடியாது போல் இருக்கே. ஓ, சாருக்கு அந்த நினைப்பெல்லாம் இருக்கா? அப்படி ஏதாவது பண்ணீங்க சங்க அறுத்துருவேன். கார்த்தி, உன் மொபைல் ஏதாவது மாத்திருக்கியா? இல்லையே, ஏன் கேக்குற? புதுசா ஏதாவது நம்பர் எடுத்திருக்கியா? நான் ஏன் சிம் எல்லாம் மாத்த போறேன்? என்னன்னு சொல்லு. ஏய், போய் சொல்லாத. போனை காமி. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஆமா, அப்ப வேற யாரா இருக்கும்? என்னாச்சு ஜெயா? ஒன்னும் இல்ல, நேத்து நைட் எனக்கு ஒரு புதுசா நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ்? அது காட்டு. ஃபார்வர்ட் மெசேஜ் யார் அனுப்பியிருப்பா? அதான் தெரியல. நீ தான் அனுப்புனன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீயும் அனுப்பலன்ற. வேற யாரா இருக்கும்? இந்த மெசேஜ் மட்டும் தான் வந்துச்சா, இல்ல வேற எதனா வந்துச்சா? மெசேஜ் மட்டும்தான். வேற யாருக்கும் அனுப்ப வேண்டிய மெசேஜ் தவறுதலா உனக்கு வந்திருக்கும். இல்ல கார்த்தி, இது மட்டும் இல்ல, நைட்டு 12 வரைக்கும் ஒரு 4 வாட்டி போன் வந்துச்சு. அட்டன் பண்ணியா? இல்ல, மிஸ் கால் தான் வந்துச்சு. நான் கால் பண்ணதுக்கு அட்டன் பண்ணல. இது பசங்க நம்பரும் இல்ல, வேற யார் நம்பரா இருக்கும்? காலையில இருந்து இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சா? இல்லடா. இனிமேல் வந்தா என்கிட்ட சொல்லு. யாரா இருக்கும்? சரி, பாப்போம். நீ எதுக்கும் பயப்படாத. அடுத்த வாட்டி கால் வந்துச்சுன்னா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். நான் ஒன்னும் பயப்படல. நீ ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? நார்மலா இரு, நல்லாவே இல்ல. அங்க ஒரு 600, இங்க ஒரு 300, ஒரு 200. ரைட்டு. டேய், என்னடா பண்ற? அதுக்கடுத்து நம்ம ஆப்பக்கடா. டேய், உன்னதாண்டா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தெரியுது அமைதியாரு. டேய், நான் பாட்டு கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எழுதிட்டு இருக்க. டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? ஏன்டா இப்படி என்ன எழுத விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓஹோ, உன்னை டிஸ்டர்ப் பண்றனோ? அப்படி என்ன எழுதுறன்னு நான் பாக்குறேன். ஐயோ, காலையில ஆயா கடை இட்லிக்கு 500 ரூபாய், சீனிவாசன் டீ கடையில காஃபி டீ செலவு 250 ரூபாய், மதியம் கூழு கஞ்சி வறுத்த மிளகா ஊறுகாய்க்கு 400 ரூபாய், செட்டியார் கடை நொறுக்கு தீனிக்கு 600 ரூபாய், மொத்த செலவு 1750 ரூபாய். ஆமா மாப்பிள, நானும் அங்கிட்டு இங்கிட்டு பிராஞ்சு போட்டு பாக்குறேன், அது அந்த 1750 ரூபாயிலே வந்து நிக்குது. டேய், என்னடா 1700 1200ன்னு ஏதோ உங்க வீட்டு மளிகை கணக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? மாப்பிள, இது மளிகை கடை கணக்கு இல்லடா, நம்ம பசங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆக போற செலவு கணக்குடா. இதுல அப்படியே போற வர செலவெல்லாம் சேர்த்துட்டியா? ஐயோ, அத சுத்தமா மறந்துட்டேன் மாப்பிள. நல்ல வேளை ஞாபகப்படுத்துறேன். வாய மூடுற. டேய், பசங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம தாண்டா செலவு பண்ணோம், அதுக்கெல்லாம் போய் கணக்கு போட்டுட்டு இருக்க? டேய், இது பசங்களுக்கு தெரிஞ்சா நம்மள அசிங்கமா நினைக்க மாட்டானுங்க? ஏன் அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? டேய், அவங்க உங்க வீட்டுக்கு வந்திருந்தா உனக்கு வேதனை தெரியும். நீயே அவங்க பேரை சொல்லி எங்க வீட்டுல தானே சாப்பிட போற, அப்புறம் எப்படி உனக்கு புரியும்? டேய், என்னடா? ஆமா மாப்பிள, அவங்க நம்மள அசிங்கமா தான் நினைப்பாங்க. சரி, ஊருக்கு நீ யாரெல்லாம் கூப்பிட்டுருக்க? நான் என்னமோ ஒரு 4-5 பேரை தான் கூப்பிட்டேன். மத்தவங்க எல்லாம் வாண்டடா நான் வரேன்னு கிட்டத்தட்ட அதுவே 10-15 பேர் ஆகி போச்சுடா. அதெல்லாம் சரி, சரவண திவ்யாலாம் வராங்களா? தெரியலடா. சரி, நீ முதல்ல சரவணன் கூப்பிட்டியா? இல்ல மாப்பிள, அவன் சாதாரண நாள்ல கூப்பிட்டாலே பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு வரலன்னு தான் சொல்லுவான்.
இப்ப அவங்க அப்பாவுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கையா இருக்காரா? இதுல எங்க அவன் வரப்போறான்னு தான் நான் அவனை கூப்பிடாமே விட்டேன் மாப்ள. டேய் அவன் வரானோ இல்லையோ நீ ஒரு வார்த்தை வாடான்னு கூப்பிட வேண்டியது தானே? அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானடா. அப்புறம் அவன் எல்லாரையும் கூப்பிட்டாங்களே, ஆனா என்ன மட்டும் கூப்பிடலையேன்னு வருத்தப்பட போறான்டா. டேய் நீ முதல்ல அவனை ஊருக்கு வான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா, நான் கேண்டீன்ல வெயிட் பண்றேன். இவன் வேற ஏற்கனவே வர்றேன்னு குதிச்சிட்டு இருக்கவங்களையே எப்படி கலட்டி விடுறதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கு இருக்கேன். இப்ப வராதவனை கூட வம்படியா போய் கூட்டிக்கிட்டு வான்னு சொல்றா. 10ஓட 11 அத்தோட அவன் 1. வாடா பாண்டி. டேய் இந்த காலேஜே எத்தனை தடவைடா சுத்த விடுவீங்க? அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும். டேய் சரவணா எங்க தாண்டா இருக்க? எங்கேயாவது மரத்தடியாத்தான் இருக்கான். எம்புட்டு எபிசோட் ஆனாலும் இந்த லொகேஷனை மட்டும் இவன் மாத்தவே மாட்டேங்கிறான்டா. ரைட்டு. என்ன சரவணா? வா பாண்டி. அப்புறம் ஓ எழுதின கவிதையில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பாத்துக்கிறியா? பின்ன உன்ன மாதிரி ஒரே டேக்ல ஆன்சர் சொல்லி அசத்த முடியுமா? பாருடா கவிதை மட்டும்தான் எழுதுவேன்னு பார்த்தா கலாய்க்கவும் செய்யற. டேய் போதும்டா. சரி சரவணா, நம்ம பசங்க எல்லாரையும் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். அதான் உன்னையும் கூப்பிடலான்னு வந்திருக்கேன்டா. யோசிக்கிறேன் வந்துருவானோ? டேய் ரொம்ப நீ யோசிக்காதடா. நீ கண்டிப்பா வரணும், நான் உன்னை கட்டாயப்படுத்தல. டேய் அதுக்குலடா. டேய் உன் ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுதுடா. அதனாலதான் சொல்றேன், நீ வந்தா வரலாம், இல்லனா அது உன் இஷ்டம். இல்லடா பசங்களும் சொன்னாங்க கிராமம் ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்குன்னு. நான் கூட பழைய பாரதிராஜா படத்துல தான்டா பாத்திருக்கேன். ஐயோ இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா இவனும் ஊருக்கு வருவான் போல இருக்கே. இவன் வந்தா அந்த திவ்யா பொண்ணு வரும். எப்படியாச்சும் இவனை கட் பண்ணி விட்டுறா பாண்டி. டேய் என்னடா உங்க கிராமம் அப்படிதானே பச்சை பசேல்னு இருக்கும்? சாச்சா எங்க ஊரெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுடா. இந்த வெயில் படம் வாகை சூடவா படத்துல வர்ற மாதிரி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் பொட்டக்காடுதான். ஓனாம் கூட முட்டை விடாத, ஒண்ணுக்கு உதவாத ஊர்றாது. சரி அப்ப குளிக்க கிணறு இருக்கும்ல? கிணறுலாம் நிறைய இருக்கு. அப்படியாடா? ஆமா, ஆனா தண்ணி தாண்டா இல்ல. ஓ ஏரி குளத்துல கூட தண்ணி இல்ல? என்னடா நீ புரியாத பயலா இருக்க? எங்க ஊரெல்லாம் 10-15 வருஷமா மழையே பெய்யலடா. அந்த அளவுக்கு சாபம் வாங்கின ஊர்ரா. ஆனா நீ கண்டிப்பா வரணும், சரியா? சரி பாண்டி, இருந்தாலும் இதே மாதிரிதான்டா போன வருஷம் 2 பயலுகளே எங்க ஊருக்கு கூட்டு போனேன். ஒரே நைட்டு தான் தங்கினாங்க. அன்னைக்கு நைட்டே பேய் பிடிச்சிருச்சு. அன்னில இருந்து எங்க ஊருக்கு யாருமே வர்றது இல்லடா. அதான் இப்ப உங்க எல்லாரையும் எங்க ஊருக்கு கூப்பிடுற. நீ வருவல? இல்ல பாண்டி, உனக்கே நல்லா தெரியும் எங்க அப்பாவுக்கு இப்பதான் குணமாயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நான் எப்படி அவங்க கூட சந்தோஷமா வர முடியும்? எனக்கு தெரியும்டா நீ உங்க அப்பாவை விட்டு வரமாட்டேன்னு. நீயே மீறி வரேன்னு சொல்லியிருந்தாலும் நான் உன்னே வர வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். சரிடா, எனக்கு கிளாஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிடா சரிடா. அப்பாடா மூச்சை புடிச்சு பீலா விட்டதுக்கு 2 டிக்கெட் கேன்சல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பப்பி எப்படி இருக்க? ஹாய் ஜெயா. வா உட்காரு. அப்பா அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுல பாத்து. ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? ரொம்ப நாளா இந்த பக்கமே காணோம். காலேஜ் படிக்கிறேன்டி நானு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்புறம் இப்ப என்ன படிக்கிற? BA செகண்ட் இயர் படிக்கிறேன். என்ன காலேஜ்? SIT காலேஜ்ல படிக்கிறேன்டி. நீ என்ன ரொம்ப குண்டாயிட்ட? பின்ன அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். சரி விடு. அப்புறம் எப்படி இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? பார்த்தா தெரியல. நல்லா இருக்கேன்டி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஒரு 2-3 வருஷம் இருக்கும்ல நம்ம எல்லாம் மீட் பண்ணி. 4 வருஷம் ஆகுதுடி. 9th படிக்கும்போது ஸ்கூல் மாறினேன் நானு. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க அப்பா இன்னும் அதே டார்ச்சர் தானா? அவர் எங்க பாவம், நான் தான் அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். உன் பங்குக்கு நீயும் அவரை டார்ச்சர் பண்ணணும்ல. ஏதாவது குடிக்கிறியா? ஜூஸ் எடுத்துட்டு வரேன் இரு. இல்ல வேணாடி, பரவாயில்ல. இருப்பா.
வேற என்னடி விஷயம்? வேணி கவிதாலாம் எப்படி இருக்காங்க? வேணி டச்ல தாண்டி இருக்கா. இந்த ரேச்சல் தான் என்னன்னு தெரியல. உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? ஆஹா. நம்ம கவிதாக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சாண்டி. லவ் மேரேஜா? ரெஜிஸ்டர் மேரேஜ்னா லவ் மேரேஜ்னு தான் அர்த்தம். அடிப்பாவி. ஜெயா உன் காலேஜ்ல லவ் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏய் பொய் சொல்லாதடி. இந்த மாதிரி கும்முன்னு ஒரு ஃபிகரை பார்த்தா சும்மா விட மாட்டாங்களே. இதுல என்னடி இருக்கு? இருந்தா இருக்குன்னு சொல்ல போறேன். நான் ஏன் உன்கிட்ட இருந்து மறைக்கிறேன்? அப்புறம் சொல்லு, வேற என்ன விஷயம்? மறுபடியும் கால் பண்றானே, என்ன பண்றது? என்னடி லவ் இல்லன்னு சொன்னா ஒரே மிஸ் காலா வந்துட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ சொல்லு. சரி, நீ இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்டி. ஓகே, பை. பாய்.